புதுவையில் கட்டப்படாத கழிவறைகளுக்கு கட்டியதாக போலி ரசீது போட்டு 78 லட்சம் ரூபாய் அரசு நிதியை கையாடல் செய்த வட்டார வளர்ச்சி அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவையைச் சேர்ந்த விவேகானந்தன் கடந்த 2022ஆம் ஆண்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் வட்டார வளர்ச்சி அதிகாரியாக பணியாற்றிய போது மத்திய மாநில அரசு உதவியுடன் கிராமப்புறங்களில் கழிவறை கட்டும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆனால் பயனாளிகளுக்கு கழிவறைகள் கட்டி கொடுக்காமல் கட்டியதாக போலி ரசீது போட்டு 59 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கும் இதே முறையில் 28 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் எழுந்ததால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த நிலையில் புதிய வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் விவேகானந்தனை நேற்று மாலை கைது செய்தனர். இந்த வழக்கில் ஏற்கனவே கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ராஜசேகர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 8 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.